cut. Infinix ஓட Band 5 ஓட unboxing மற்றும் ரிவ்யூ மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த Infinix ஓட வாட்ச்ல வந்து Black color வேரியன்ட் வந்து unbox பண்ணி இந்த Infinix வாட்ச்ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். Infinix ஓட இந்த Band 5 அப்படிங்கிற ஸ்மார்ட் பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இதில் வந்து ரெட் கலர் வெர்ஷன் மட்டும் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம Black கலர் வெர்ஷன் Infinix ஓட Band 5 அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பேண்டில் ரெண்டு பேண்டை வந்து ஒரே டைமில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜை பொறுத்தவரை நமக்கு வழக்கமாக ரெட் கலர் பேண்ட் இருந்த மாதிரி அதே பேக்கேஜோடையும் தான் வருது. இந்த Band 5 ஓட பாக்ஸ் கண்டென்ட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க. அது கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் படிச்சிங்கன்னா எப்படி ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணலாம், மேலே வந்து டைம் மாதிரியான விஷயங்களை செட் பண்ணி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு குட்டி ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஹார்ட் ரேட் சென்சர் ஒர்க் ஆகும். மேலும் வந்து இது கண்டினியூஸாக ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஒரு ஃபுல் டேயில் உங்கள் கையில் எப்போ மாட்டியிருந்தீங்கன்னா சரி, உங்களோட அதோட டேட்டா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்போ ஹார்ட் ரேட் கரெக்டாக துடிச்சிச்சு, எப்போ அதிகமாக துடிச்சிச்சுங்கிற மாதிரியான எல்லா விபரத்தையும் அதில் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பேண்டில் உள்ள சென்ட்ரலில் உள்ள யூனிட் எல்லாமே வந்து Black கலர் வெர்ஷனில் இருக்கும். சைடில் இருக்கிற ஸ்ட்ராப் மட்டும் தான் கலர் மாற்றினீங்கன்னா வேறுபடுமே தவிர சென்ட்ரல் உள்ள உங்களுக்கு அந்த யூனிட் வந்து Black கலர் தான் இருக்கும். ஸோ சென்ட்ரலில் உள்ள யூனிட் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது மற்ற வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிகிற மாதிரி ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா டைம்லேயும் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் டைம் பார்க்க முடியும். பிரைட்னஸ் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம் செட்டிங்ஸில். டிஸ்பிளே பொறுத்தவரையும் இது 0.96 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் எல்சிடிங்கிறனால டேரக்ட் சன்லைட்டில் பார்க்கும்போது லெஜிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவுட்டோர்ஸில் வந்து கண்டிப்பாக ஃபுல் பிரைட்டில் வச்சாலும் சில நேரங்களில் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்லீப் உங்கள் டேட்டாவை ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் செடேட்டரி ரிமைண்டர் இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா அதை ரிமைண்ட் பண்ணி காட்டும். இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்மார்ட் பேண்டை நீங்கள் டில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கேமராவிலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற பேண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த போர்ட் மூலமாக டேரெக்டாக பவர் பிரேக், அதாவது நமக்கு வால் மவுண்ட் சார்ஜர் மூலமாக டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் பிசியில் உள்ள யூஎஸ்பி போர்டு கூட சேர்த்து கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். ஈஸியாக சார்ஜ் ஆயிரும். ஸோ வால் பிரேக்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வேகமாக சார்ஜ் ஆயிரும். ஸோ சிங்கிள் சார்ஜில் வந்து கிட்டத்தட்ட 23 நாள் வரையும் உங்களுக்கு வந்து பேக்கப் நிற்கும். ரெகுலராக ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே சார்ஜ் நிற்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் பேண்டில் ரெக்கார்ட் ஆகிற எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நீங்கள் இன்ஃபினிக்ஸோட லைஃப் 2.0 அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் IP67 ரேட்டிங் இருக்கிறதுனால இது வாட்டர் மற்றும் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மழை காலத்தில் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு வாட்ச் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ இது போக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலாம், அது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபுல் மெசேஜ் வாசிக்க முடியாது. பாதி மெசேஜ் வந்து தெரியும். ஸோ யார் அனுப்பியிருக்காங்க, என்ன கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேணால் பார்க்கலாமே தவிர ஃபுல் மெசேஜ் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வர்ற கால்ஸையும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி வந்து ரிவ்யூ வீடியோவில் மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதனால் திருப்பி மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லைங்கிறனால இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒருவேளை அந்த வீடியோ ரிவ்யூ பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து கார்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. மேலும் இந்த இன்ஃபினிக்ஸோட Band 5ல ரெட் கலர் வெர்ஷன் பிடிச்சிருக்கா இல்லை Black கலர் வெர்ஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது போக ப்ளூ வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இதே மாதிரி புதுமையான வீடியோகள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அருண் டெக்கின் தமிழக மற்றொரு வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.